இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை அரசியான புனித கன்னிமரியாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. ஆங்கிலத்தில் குயின்ஷிப் ஆஃப் மதர் மேரி அப்படின்னு சொல்லுகிறோம். மூவுலகத்தினுடைய அரசராக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தாய் விண்ணுலக அரசியாக முடிசூடப்பட்டதை அந்த நினைவு நாளைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த விழா என்பது ஏதோ இன்றைக்கு நேற்று திருச்சபையில் தொடங்கப்பட்ட ஒரு விழா அல்ல. 3ஆவது நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை திருச்சபையினுடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கலாம். இந்த ஒரு விழாவை கொண்டாடும் விதமாக அல்லது எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கும் விதமாகத்தான் 10வது 11வது நூற்றாண்டில் உலகம் முழுவதும் அன்னை மரியாள் விண்ணக அரசிக்கு நாடுகளை ஒப்பு கொடுக்கிற, நாடுகளை அர்ப்பணிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஜெர்மன் தேசத்தில் 11வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மானிய கவிஞர் ஒருவர் ஹெர்மன் என்பவர் அன்னை மரியாளுக்கு விண்ணக அரசியே சால்வே ரெஜினா அல்லது தமிழில் கிருபதயாத்து மாதாவே இருக்கிற எங்கள் ராக்கினியை வாழ்க அப்படி என்கிற அந்த பாடலை 11வது நூற்றாண்டிலே எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். அன்னை மரியாள் விண்ணகத்தின் அரசியாக இருந்தால் எவ்வளவு அழகு நிறைந்தவளாக இருப்பாள் என்பதை திருவெளிப்பாட்டு புத்தகம் 12வது அதிகாரத்தில் 1வது திருவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றிற்று, பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவர் 12 விண்மீன்களை தலைமுடி மீது சூடியிருந்தார் என்கிற அந்த வார்த்தைகள் உண்மையாகவே அன்னை மரியாள் விண்ணகத்தின் அரசியாக இருப்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த இறைவனுடைய அருள் செயலை, இந்த இறைவனுடைய ஆசிர்வாதத்தை அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 51, 52 திருவசனங்களில் ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துகிறார் என்று சொல்லுவதன் மூலமாக தாழ்நிலையில் இருந்த தன்னை இறைவன் இந்த விண்ணக அரசியாக உயர்த்தி இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு சான்றாக வருகின்றன. அன்னை மரியாளுடைய இந்த விண்ணக அரசினுடைய இந்த விழா என்பது 3வது நூற்றாண்டிலிருந்தே கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னேன். எபெசு முதல் திருச்சங்கத்தில் 431 அன்னை மரியாள் இறைவனின் தாய் தியோதொக்கோஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த பிரகடனத்தின் பொழுதே அன்னை மரியாள் விண்ணக அரசி என்றும் அறியப்பட்டால், விண்ணக அரசி என்றும் தாய் திருச்சபையில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறார் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் நாடுகளையும் வீடுகளையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த அன்னையினுடைய நினைவு நாளில் இந்த நினைவு விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, தாழ்நிலையில் இருக்கிற உங்களையும் என்னையும் இறைவன் உயர்த்துவார். அப்படி உயர்த்த வேண்டுமென்றால் நாம் எல்லோருமே அன்னை மரியாள் இந்த மண்ணகத்தில் தோன்றி விண்ணகத்தில் அரசியாக உயர்த்தப்பட்டதற்கான ஒரு சான்று. அன்னை மரியாளைப் போல நாமும் இறை சித்தத்தை கடைபிடித்து வாழ்ந்தால், அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் வளர்ந்தால், அன்னை மரியாளை நம்முடைய வழிகாட்டியாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக கடவுளை முகமுகமாக தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நினைவு விழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 16வது 17வது நூற்றாண்டில் அன்னை மரியாள் வேளாங்கண்ணியில் தோன்றிய போது தன்னை விண்ணக அரசியாகத்தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த விண்ணக அரசி அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளையும் எல்லோரையுமே இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அன்னை மரியாளைப் போல நம்மை புனிதத்தில் வளர்த்தெடுக்க, இயேசுவை அன்பு செய்ய, இயேசுவை பின்பற்ற இன்றைக்கு நம்ம அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது, அரசன் ஒருவன் தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக விருந்து ஒன்றை கொடுக்கிறான். அந்த விருந்திற்கு எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் விருந்திற்கான அந்த அழைப்பிதழை பெற்றுக்கொண்டு வர மறுக்கிறார்கள். பல்வேறு காரணங்கள் சொல்லி அவர்கள் வரவில்லை. கடைசியில் அரசன் தன்னுடைய பணியாளர்களை திரும்பவும் அனுப்பி காண்போர் அனைவரையுமே அந்த திருமணத்திற்கு அழைக்கிறான். ஆனால் அதில் ஒருவன் மட்டும் விருந்திலிருந்து புறம்பே தள்ளிவிடுகிறார்கள். காரணம், அந்த ஒருவன் திருமண ஆடையை அணிந்து வராத ஒரு காரணத்தினால். அன்புமிக்கவர்களே,
இந்த நிகழ்விலிருந்து இறைவன் நமக்கு அழகான 2 பாடங்களை நம்முடைய வாழ்க்கை பாடமாக கற்றுத்தருகிறார். இந்த மண்ணுலகில் மனிதராய் பிறந்திருக்கிற நாம் எல்லோருக்குமே இறைவனுடைய இரக்கம் இருக்கிறது, இறைவனுடைய அழைப்பு இருக்கிறது, அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வதற்காக. ஆனால் பலர் தங்களுடைய சுயநலத்தாலும் கர்வத்தாலும் அந்த அழைப்பை நிராகரித்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய பின்புலம் எதுவாக இருந்தாலும், நம்முடைய குடும்பம் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பழைய பாவ வாழ்வு எப்படியாக இருந்தாலும், மனம் திரும்பி இறைவனுடைய அழைப்பை ஏற்றால் நாமும் வானக விருந்தில் பங்கு பெறலாம், இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை பெறலாம் என்கிற முதல் செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு தருகிறார். ஆகவே எந்த நிலையில் நீங்களும் நானும் இருந்தாலும் இறைவனுடைய அழைப்பு உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு இருக்கிறது. 2வது ஒரு செய்தியாக, அந்த விருந்தில் அழைக்கப்பட்ட அனைவரிலும் ஒரே ஒருவர் மட்டும் விருந்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டார் அப்படின்னு சொன்னேன். அவர் திருமணத்திற்கான ஆயத்த ஆடையை அணிந்து வராத ஒரு காரணத்தினால் திருமண விருந்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும் திருமுடிக்கின் வழியாய் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருந்தால் மட்டுமே, கிறிஸ்துவுக்காக மனம் மாறி கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் மட்டுமே அந்த திருமண விருந்திற்கு நாமும் தகுதி உள்ளவர்களாக முடியும் என்கிறதை உணர்ந்து நம்முடைய இந்த பாவ வாழ்வை விட்டு விலகி இயேசுவுக்காய் மனம் மாறிய, இயேசுவை அணிந்து கொண்ட நீதிமான்களுக்குரிய ஒரு வாழ்வை வாழ இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த அருமையான அன்னை மரியாளின் விண்ணக அரசியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற இந்த தினத்தில் நாம் முடிவெடுத்து நம்முடைய பழைய பாவ வாழ்வை விட்டு விலகி ஆண்டவருக்காய் இயேசுவுக்காய் வாழ முடிவெடுத்து அன்னை மரியாளின் கரம் பிடித்து இயேசுவிடத்தில் செல்வோம். நிறை வாழ்வை நமக்காக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.